இன்றைக்கு நம்முடைய தியான தலைப்பு சில்வர் சர்வீஸ். சில்வர் சர்வீஸ்னால் என்ன? சில்வர்னா வெள்ளி. பளபளப்புன்னு இருக்கா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதான், ஹவு டு வி வேல்யூ யுவர் சர்வீஸ் டு காட்? தேவனுக்கு நீங்கள் செய்யும் ஊழியத்தை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீர்கள்? தேவனுக்கு ஊழியம் செய்யணுமா இல்லையா? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரணும். உங்களை நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை எந்த காலத்திலும் தூஷித்து விடக்கூடாது. இவெல்லாம் ஒரு கிறிஸ்டின், கர்மம் முடிச்சவன் அப்படி சொல்லிடக்கூடாது. இவன் கும்புற சாமி, இவன் மூஞ்சி மகரக்கட்டையும் அப்படின்னு ஆண்டவரை திட்டி விடக்கூடாது யாரும். அந்த மாதிரி காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்யாதீங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அத்தனை காரியங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான். எதுவுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தாத காரியங்களை அவர் செய்ய சொல்லவே இல்லை. போய் நீ செய்வின வையே, அடுத்தவனுக்கு சூனியம் வையே, அந்த குடும்பத்தை கெடு, இப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னதில்லை. இதெல்லாம் புற மதத்தினர் செய்கிறார்கள். அடுத்தவங்களை கெடு, அந்த குட்டிச்சாத்தான்களை வைத்து ஏவல் வேலைகளை செய்கிறார்கள், செய்வினைகளை செய்கிறார்கள். சூனியம் வைக்கிறவங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்களாம் இருக்காங்க, மாய்மாலம் செய்கிறவங்க இருக்காங்க. கடவுள் மறுப்பாளர்கள் இதை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் போய் சிக்கிக்கிட்டு அப்புறம் ஒடியாரும், மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு. ஆனால் இருக்குது, இது மாதிரியான காரியங்கள், ஆவிகள் ஏவல்களை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்கிறீங்க? என்னையா கடவுள்னு போட்டு இவ்வளோ படித்தவங்களுக்கு அறிவு வர மாட்டேங்குது. நாகரிகம் உலகத்தில் எங்கே போயிட்டுருக்கு? அடுத்தவன் முன்னாடியே இவன் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். அதான் நாகரிகம் போயிட்டுருக்கு. எல்லா தொலைக்காட்சி தொடர்கள்லையும் பாருங்கள், எல்லா சினிமாக்களிலும் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், அசுத்தங்களும் காம விகாரங்களும் விக்கிரக ஆராதனைகளும் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வழிகளை விட்டு பிரிந்து போகுது. கோபங்களும் எரிச்சலும் இதான் இருக்குது. பகைகள், சண்டைகள், விரோதங்கள் இதான் நம்முடைய பைபிள் அப்படியே பிரித்து அறுத்து கொடுக்குது. இந்த கறிக்கடைக்கெல்லாம் போனா அப்படியே அறுப்பான். அந்த எலும்புலேருந்து அந்த கறியை தனியாக அறுத்து கறியை தனியாக கொண்டு வருவோம், பார்த்துறீங்களா? அப்படியே பீஸாக. இதை தான் அந்த உலகத்தை குறித்து நம்முடைய வேதாகமும் அறுத்து தனியாக வைக்கிது. மாம்சத்தின் கிரியைகள்லாம் யார்? விக்கிரக ஆராதனைகள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், பொய்கள், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாத்தையும் அறுத்து. ஆவியின் கனி என்றால் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக தேவனை தொழுது கொள்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், இல்லையா? நீடிய சாந்தம், பொறுமை, தயவு எல்லாமே இருக்கும். இது இல்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை. இதான் முக்கியம். அப்போது ஹவு டு யூ வேல்யூ யுவர் சர்வீஸ் டு காட்? தேவனுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்தை நீங்கள் எவ்விதமாக மதிப்பிடுவீர்கள்? த வே யூ லுக் அட் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் ஹவ் யூ வில் ஃபுல்ஃபில் இட். நீங்கள் எந்த விதத்திலே தோற்றம் அளிக்கிறீர்கள், உங்களுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கிறது, அதுதான் நீங்கள் தேவனுடைய சேவையை எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. மற்றவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள், உங்களுடைய நண்பர்களிடத்தில் எப்படி பழகுகிறீர்கள், உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து, நீங்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கஷ்டப்படுகிற நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்களிடத்துல இது மாதிரி இருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரில, தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்களா? அப்படின்னா நீங்கள் தீர்வை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர்களாக இருக்கிறீர்கள். அதான் அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். ஆனால் நீங்கள் இளைப்பாறுதலிலே பிரவேசித்தீர்னா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அன்பும் அமைதியுமாக இருக்காங்க, ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, அவங்ககிட்ட போய் எப்படி அமைதியாக வாழ்வது என்பதை பற்றி நாம் கேட்க வேண்டும். இப்படி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களிடத்தில் வேலைக்கு வருகிறவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள் சொன்னால் உங்களுடைய வெளித்தோற்றம், த வே யூ லுக் அட் இட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் ஹவ் யூ வில் ஃபுல்ஃபில் இட். அதை நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை எவ்விதம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தேவனுடைய ஊழியம் என்பது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முன்னெல்லாம் எங்கிட்ட எங்கள் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க, கைப்பிரதிகளை அச்சடித்து நீ போய் தெருவில் நின்று கொடுத்துட்டுப்பா, 100 பேருக்கு கொடு, நீ போய் 200 பேருக்கு கொடு, நீ போய் புதிய ஏற்பாடு பைபிள் கொடு, இதுதான் அவங்களுடைய ஊழியம்னு சொல்லுவாங்க. அப்பொழுது ஏற்றுக்கொள்ள தேவனை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ எல்லா பேருக்கும் தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அவன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு நீ போய் அடுத்தவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன்னா என்ன ஆகும்? ரசமே வைக்க தெரியாது,
ரசம் வைக்கிறத பற்றி வீடியோ போட்டால் எப்படி இருக்கும்? ரீல்ஸ் விட்றான். ரசம் எப்படி வைப்பது ஒன்று வைக்க தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு வர? கழுவி ஊற்றுவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே தெரியாமல் கிறிஸ்துவை பற்றி என்ன நீ பிரசங்கிக்கிற? இஃப் யூ லுக் அப்பான் சர்விங் கிரைஸ்ட் as a burden or even a punishment from God instead of a sterling privilege, you will be a drudge and do only what is required of you. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவது, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்வது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, அதை ஒரு சுமையாக நீங்கள் நினைத்தால், அல்லது அதை ஒரு தண்டனையாக பாடு அனுபவிப்பதாக நீங்கள் நினைத்தால் எப்படி இருப்பீங்க? நீங்கள் ஒன்றத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டியாக தான் இருப்பீங்க. ஆமாம், அவரிடத்திலிருந்து தேவனை பற்றி ருசிக்கலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய பாடுகளிலே அவர் நம்மோடு கூட உதவி செய்தார், என்னை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றினார், எனக்கு உதவி செய்தார் என்பதை நீங்கள் அனுபவிக்கலைன்னா, நிறைய போதகர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சிலே நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி ஒருத்தர் நடுவில் நம்ம ஐயர் இல்லாதப்போ ஒருத்தர் வந்தார்ல, அவர் பாட்டு என்னத்தையோ பேசிட்டு போகிறார். அட்டகத்தியா மண்ணாங்கட்டி மாதிரி பேசுகிறார், வாய்க்கு வந்ததை பேசுகிறார், ஒரு கோர்வையாகவே வரல. ஏன்? அவர் வரும்போது தயார் பண்ணி வரவில்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பேச போகிறீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்கள் வாழலைன்னா உங்கள்கிட்ட இருந்து என்ன வரும்? மண்ணாங்கட்டி தான் வரும். என்னத்தையாவது போய் ஒரு 20 நிமிஷம் பேசணும், பேசி தொலைவோம் அப்படின்ட்டு அந்த நாளையும் பொழுதையும் கழிப்பதற்காக வருகிறார். ஆனால் இது ஒரு சுமையாக தான் அவங்க நினைக்கிறாங்க. நான் பேசாமல் என் ஊரில் இருந்திருப்பேன், இந்த ஆள் வேற வந்து என்னையை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சுமையாக நினைப்பாங்க. ஆண்டவருக்காக ஒரு வாய்ப்பாக நினைக்க மாட்டாங்க. புதிய ஆத்துமாக்கள் யாருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும், இந்த நாளிலே நாம் கஷ்டப்படுகிற துயரப்படுகிற யாருக்காவது நாம் தேவனை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? நற்கனி நான் தரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பால் நீளம் அல்லவோ, அப்படி பாட்டு இருக்குது. நாம் கனிதரக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுது கனிதரக்கூடிய வாழ்க்கை வாழ்வீர்கள்? அன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் ஈர் சொன்னார்ல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீர்க்கால்கள் எங்கேருந்து வரும்? அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புரண்டு ஓடும். ஜீவ நதிகள் எப்போ புரண்டு ஓடும்? அவன் தேவனோடு ஒப்புரவாக இருக்கும்போது தான் வரும். இப்படியாப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழுகிற இடத்தில்தான் அருமையான மரங்கள் வரும், அருமையான கனிகள் வரும். அப்போ நீங்கள் அதை ஒரு சுமையாக நினைத்தால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க? தேவையில்லாத ஆணி தான். as a minister of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக, Paul was overwhelmed by the grace and mercy of God. பவுலுக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அபரிமிதமாக வந்து கொண்டே இருந்தது. அவன் மிகப்பெரிய ஞானி பவுல். அகிரிப்பா ராஜா என்ன சொல்கிறான்? பெஸ்து என்ன சொல்கிறான்? ஜனத்தின் அதிபதி பெஸ்துன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்கிறான்? கண்ணாமனும் கத்துறான், யோ அறிவு கட்ட பவுலே, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? அதிக படிப்பு உனக்கு பேதையை உண்டாக்குகிறது, பைத்தியத்தை உண்டாக்குகிறது, ஓவராக பேசுகிற, நீ ரொம்ப படிச்சுட்டு என்னென்னமோ உளர்ற அப்படிங்கிற. எதையுமே நான் உளரல, நான் பைத்தியக்காரன் இல்லை, சுய புத்தியோடு நிதானமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பவுல். ஏன்னா மனிதர்கள் காண முடியாத, அறிந்து கொள்ள முடியாத மகா பெரிய காரியங்களை சொல்கிறான். இப்பேற்பட்ட காரியங்களை அவங்களால யோசிக்கவே முடியாத, சாதாரண மக்களால் யோசிக்க முடியாத மகா பெரிய காரியங்களை அவன் சொல்கிறான். எப்படி அவன் சொல்கிறான்னா, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லா விதமான ஞானங்களும் அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த கிருபையை நினைத்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இரு. overwhelmed by the grace and mercy of God. His positive attitude toward the ministry kept him from being a quitter. பாடுவேனா ஒரு சும்மா லேசுப்பட்ட பாடு கிடையாது. கப்பல் 2 பொழந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறான்? அங்கே இருக்க படைத்தலைவன் எல்லா பேரும் போட்டு தள்ளிடுவான், எல்லா கைதிகளும் தப்பிச்சு ஓடிடுவாங்க, எல்லா பேரும் தலையும் வெட்டிடுறான்னு அவங்க படைத்தளபதியெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறான். அப்போ பவுல் சொல்கிறான், ஒரு ஆள் கூட உங்களை விட்டு போக மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறான். சரின்னு எல்லாரையும் கொலை பண்ணாமல் சரி அவன் நீந்தி அந்த தீவுக்கு போங்கடாங்கிறான் இல்லையா? தீவில் போய் எல்லாம் குளிர் தாங்க முடியல, விரைச்சி போயிட்டாங்க. போட்டு நெருப்பை போட்டு கொளுத்துறா என்னாச்சு? அங்கேருந்து ஒரு பாம்பு வந்து பவுலை போட்டு கடித்து தொங்குது. கடுமையான பாம்பு. அது தூக்கி அப்படியே தீக்குள்ளே போட்டுட்டு இப்படியே இருக்கான். அங்கே இருந்தவங்களாம் இவன் வந்து சரியான பாவிடா, அவன் கடல்லையே செத்துருக்கணும்,
கடலில் செத்து தப்பிச்சு வந்தாலும் இங்கே பாம்பு அவனை பிடிச்சிருச்சு பற்றியா, பயங்கரமான படுபாவம் செஞ்ச பையன் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. அப்படியே சுகமாக அவன் பாட்டு இருக்கான். அதை பார்த்து ஆஹா இவன் தெய்வம் போல், இவனால தான் இந்த கப்பலை காப்பாற்றிருக்கு போல், இவன் பாரு பாம்பு கடிச்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கான். ஏன்னா இது மாதிரி பாம்பு கடிச்சு ஏற்கனவே கடிச்சு அடித்த செகண்டு வாயில் நுரதள்ளி செத்து போடுவாங்க, இவனே அப்படியே இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் பாடுகள் வரத்தான் செய்யும். நம்மகிட்ட சரசம் ஆடுறதுக்குன்னே உங்கள் அப்பா அத்தை பெற்று விட்டாளான்னு சொல்லுவான்ல, வேணும்னே பிரச்சனை பண்ணுவானோ இல்லையா. இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இயேசுவை நம்பலை. வேறு யார்? உங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவங்கயா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுக்க. எங்கள் அண்ணன் நான் ரொம்ப நல்லவருங்க, எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாருங்க, நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாரு அப்படின்னு சில குடும்பத்தில் சொல்லுவாங்க இல்லையா. அந்த அண்ணன் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து பிள்ளைகளெல்லாம் பார்த்து பராமரித்து ஸ்கூலுக்கு அனுப்பி, எங்கள் அண்ணன் தான் கடைசி வரைக்கும் எங்கள் 3 தங்கச்சியும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் கல்யாணமே பண்ணிக்கல. கடைசியில் தான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கை. அப்படியே மனசில் அவங்க அண்ணனை பற்றி அவ்வளோ தெய்வாதீனமாக நம்பி வச்சுருப்பாங்க. அவங்கள பற்றி உங்கள் அண்ணன் எப்படியாப்பட்டவர்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணன் மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்கல, அவன் தெய்வங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இன்னொருத்தன்ட்ட போய் கேட்குறான், அவங்க அண்ணன் எப்படியாப்பட்டவன், அவன் சரியான பொறுக்கி பையங்க, குடிச்சிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பான், அந்த நாய் இருந்தாலும் ஒன்று தான் செத்தாலும் ஒன்று அப்படி சொல்கிறான்னா எப்படி இருக்கும். அபகீர்த்தி, கெட்ட பேர் இல்லையா. இயேசு கிறிஸ்துவோட அண்ணன் தம்பி யாக்கோபு, யோசே இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பலை. ஏதோ எங்கள் ஆத்தா ஒருத்தி இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்கள் அப்பனுக்கும் பறக்கலை, இதெல்லாம் ஒரு தடி மாடு மாதிரி ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு வேலைக்கும் போகிறதில்ல வெட்டிக்கும் போகிறதில்ல, இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது, ஒரு குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாத பயலுகளாக இருக்காங்க. இப்படி தான் சொன்னாங்க. அதான் இயேசு என்ன சொன்னார், தீர்க்கதரிசி எவனும் தன் வீட்டிலும் தன் இனத்திலுமே அன்றி எங்கும் கனவீனம் அடையார். அவமானப்பட்டார், வாழ்க்கை முழுவதும் அவமானம். கூட பிறந்தவங்களே ஒத்துக்கலை, ஏற்றுக்கிறல. அப்புறம் இயேசுவை வந்து பார்க்க வராங்க எல்லா பேரும், வெளியில் நிற்கிறாங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் அவங்க அம்மாலாம் வந்து நிற்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க பார்க்குறீங்களான்னு. யார் எனக்கு அம்மா அப்பா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறார்கள், வேறு ஒன்றும் கிடையாது. தேவனுடைய சித்தமே இன்னதென்று தெரியாதவர்கள் சகோதரராக இருந்தானா சகோதரியாக இருந்தானா மானங்கட்ட வாழ்க்கை எதுக்கியா தேவையில்லைங்கிறாரு. சீச்சி போவாங்கட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால், பேய் விட்டுனா, குணப்படுத்தினா, ஒரு ஆணியை பிடுங்க வேணாம் போயா. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் பொய் பிராடு பித்தலாட்டம் செய்கிறவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட பிறந்தவனாக இருந்தாலும் தேவையில்லைங்கிறாரு. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லுகிறார். இதெல்லாம் கசப்பான உண்மைகள், இதெல்லாம் உங்களுக்கு எங்கேயும் போதிக்க மாட்டாங்க. சர்ச்சில் போய் இதெல்லாம் சொன்னோம்னா அடிச்சு விடுவாங்க. அதனால் பேசாமல் எதுக்கே வம்பு அப்படின்ட்டு நிறைய பேர் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. உண்மைகள் நிறையா இருக்குது, உண்மைகளை யாரும் பேச முடியாது, பேசுனா அபத்தமாக இருக்கும். அதனால் ஏன் உண்மைதான், ஏன் அதுக்கு அதையாக போய் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விலகிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உண்மையை சொல்லுகிறார். As a minister of Jesus Christ, Paul was overwhelmed by the grace and mercy of God. His positive attitude toward the ministry kept him from being a quitter. போகவே இல்லை. In spite of his great gifts and vast experience, Paul was still subject to human frailties. பவுலுக்கு அடிக்கடி வலிப்பு வரும்ல, அதான் ஐயர் சொன்னார். அதை பற்றியே வருது ஒரு சப்ஜெக்ட் எல்லாம். இன்றைக்கி 3வது நாள் ஆயிடுச்சு. அதை பற்றியே தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார் என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா. இது மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தினமும் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இப்போ பாரு, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒரே விஷயத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். Paul was still subject to human frailties, but how could he lose heart when he was involved in such a wonderful ministry? எவ்வளவு பாடுகள் வந்தாலும் வலிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே வலிப்பு வரும். ஐயர் சொன்னார்ல, மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் அப்படியே ஸ்டக் ஆகிட்டார். என்ன பேசுகிறோம்னே தெரில, அப்படியே கல் மாதிரி நிற்கிறார். பக்கத்தில் இவங்கெல்லாம் போய் ஐயா ஐயா என்னையா ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவர் அப்படியே பேந்த முழிக்கிறார். ஒன்றுமே அவருக்கு புரியல, மைண்டெல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அப்படியே நிற்கிறாரு. அப்புறம் தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. திரும்ப என்ன பண்ணுறாரு, 2 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு விட்ட இடத்துலேருந்து பேசுகிறார். அவருக்கு அடிக்கடி இது மாதிரி சுய நினைவு தப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துலேருந்து தொடர்ந்து அவர் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார். பாடுகளின் வழியே அநேக விதமான செய்திகளை கொடுக்கிறார். இன்னொரு ஐயர் சொன்னார்ல, இன்னொரு விஷயம் சொன்னார். இன்னைக்கு
சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஐயர் திருநெல்வேலியிலேருந்து வருவார். வந்து பிள்ளைகளுக்கு ஊழியம், பிள்ளைகள் என்ன செய்வார், அவங்க வீட்டில் தங்குவார். சின்ன பிள்ளையிலேருந்து அவர் கண்ணே தெரியாது. இல்லைப்பா, சின்ன பிள்ளைலேருந்து தெரியும், திடீர்னு பார்க்கும்போது கண்ணு தெரியல. திடீர்னு கண்ணு தெரியாமல் இருந்தாலும் அப்பயும் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கார். பாடுகளின் வழியாக ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அநேகர் செய்கிறாங்க ரொம்ப கஷ்டமான ஊழியத்தை. அப்போ அவங்களாம் நினச்சிருந்தா, ஆண்டவருக்காக இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு என்ன புண்ணியம், கடைசியில் கண் பார்வை பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா ஊழியத்தை விட்டு ஓடி இருப்பாங்கள்ல. இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த ஒரு ஃபிட்ஸ்லேருந்து ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா ஆண்டவர்? எத்தனையோ பேரை நான் குணப்படுத்தியிருக்கேன். மேலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்தான், அவனையே நான் குணப்படுத்தி கொடுத்தேன். சூமின கையுடையவனை நான் குணப்படுத்தி கொடுத்தேன். பிசாசு பிடித்தவங்களை குணப்படுத்தி கொடுத்தேன். கடைசியில் எனக்கு ஒரு குணம் இல்லாமல் போயிட்டுல, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வழி விலகி போயிருக்கலாம்ல. ஆனால் அவருடைய கிருபையும் இரக்கத்தை நினைத்து ஒரு நாளும் அவன் தேவனை விட்டு வழி விலகி போகவில்லை. பட் ஹவு குட் ஹி லூஸ் ஹார்ட் வென் ஹி வாஸ் இன்வால்வ் இன் சச் அ வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி? வித் த டிவைன் காலிங் கேம் த டிவைன் எனேபிளிங். தெய்வீக அழைப்போடு தெய்வீக திறமையும் வருகிறது. ஹி நியூ தட் காட் வுட் see him through. எல்லா விதமான பாடுகளின் வழியாகவும் தேவன் தன்னோடு கூட இருப்பார் என்பதை உணர்ந்திருந்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னதான் கஷ்டம் வந்தாலும், இப்போ பாருங்கள், தொடர்ந்து 4வது நாளாக தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரே விஷயத்தை பற்றி. இவருக்கும் நம்ம லோக்கல் சர்ச்சில் போதகம் பண்ணவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் தேவனுடைய வசனம் வருகிறது. அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன வரப்போகுது? He knew that God would see him through. A discouraged Methodist preacher wrote to the great Scottish preacher Alexander White to ask his counsel. ரொம்ப சோர்ந்து போயிட்டார் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் போதகர். அவர் ஸ்காட்டிஷ் ப்ரீச்சர் ஒருத்தர்கிட்ட, அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ஆலோசனைக்காக அவர் கடிதம் எழுதுகிறார். ஷுட் ஹி லீவ் த மினிஸ்ட்ரி? என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ ஊழியம் செஞ்சுட்டேங்க, எந்த விதமான ஆசீர்வாதமுமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் என்னை அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்த வேணான்னு நினைக்கிறாரா? நான் இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டுங்களா அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்குறார். நெவர் திங்க் ஆஃப் கிவிங் அப் ப்ரீச்சிங். கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் போனால் எனக்கு ஐயோ அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை பற்றி நான் அடுத்தவரிடத்தில் சொல்லாமல் போனால் நான் நாசமாக போயிடுவேன். ஆண்டவரை பற்றி நீ சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுடைய நண்பர்களிடத்தில், கூட இருக்கிறவரிடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், அவருடைய விடுதலை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஒரு நாளும் ஆண்டவரை பற்றி போதிப்பதை விட்டுவிடத்தை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். த ஏஞ்சல்ஸ் அரவுண்ட் த த்ரான் என்வி யுவர் கிரேட் ஒர்க். தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி இருக்கிற அத்தனை தேவதூதர்களும் உங்களுடைய ஊழியை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களால் செய்ய முடியலேன்னு பொறாமைப்படுறாங்க. நம்முடைய ஊழியம் அற்புதமான ஊழியம். இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இதோ நற்செய்தியை கூறி சொல்கிற சுவிசேஷருடைய கால்கள் எவ்வளவு அற்புதமானவைகள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அதான் சில்வர் இது போல் தெரியுது. இன்றைக்கி டைட்டில் என்ன? சில்வர் சர்வீஸ். இதான் அருமையான சேவை. என்னது? ஆண்டவரை பற்றி நீங்கள் தொழுது கொள்வது, ஆண்டவரை விசுவாசிப்பது. நீங்கள் பண்ணின அறிக்கையை விட்டு விடாதீர்கள். என்ன அறிக்கை பண்ணீங்க? இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் உலக ரட்சிகர், அவர்தான் இம்மானுவேல் அப்படின்னு நீங்கள் சொன்னதை விட்டு விலகாதிருங்கள். அப்பொழுது நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பீர்கள். That was a kind of reply Paul would have written, the one all of us need to ponder whenever we feel our work is in vain. நம்முடைய வேலை இயேசுக்காக நாம் வாழ்ந்தது, நாம் இந்த காலத்தில் செய்வது, ஆண்டவரை தொழுது கொள்வது எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு காலத்தில் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அது என்றைக்கும் மிகச்சிறந்த சேவையாக இருக்கும் என்பது தான் இன்றைய சிந்தனை. ஆகவே இந்த சில்வர் சர்வீஸ்னு என்ன? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக ஊழியம் செய்வது தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம் 58. Therefore, my dear brethren, 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். Therefore, எனக்கு பிரியமான சகோதரரே, என் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன போட்டிருக்குன்னா, therefore my dear brothers, stand firm, அசையாமல் நில்லுங்கள். let nothing move you, ஒன்றும் உங்களை அசைக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இந்த உலகத்தில் நிறைய போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு,
வெட்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் அசையாதீங்க. ஆண்டவருடைய நம்பிக்கையை விட்டு வழி விலகி போய்விடாதீர்கள். ஆல்வேஸ் கிவ் யுவர் செல்ஃப் ஃபுல்லி டு த ஒர்க் ஆஃப் த லார்ட். உங்களை முழுமையாக தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். பிகாஸ் யூ நோ தட் யுவர் லேபர் இன் த லார்ட் இஸ் நாட் வெயின். கர்த்தருக்குள் நீங்கள் செய்த உங்களுடைய பாடுகள், உழைப்புகள் எல்லாம் வீணாய் போகாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழும்போது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் டார்கெட். அதே போங்க, அதுதான் சில்வர் சர்வீஸ். எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு அற்புதமான சேவையாக இருக்கும். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. Do you ever feel discouraged as a witness for Christ? கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்வதை குறித்து நீங்கள் எப்போதாவது உங்களுக்கு மன அதைரியப்பட்டிருக்கிறீர்களா, சோர்வடைந்திருக்கிறீர்களா? When? அது எப்பொழுது? Think of some things you have to be thankful for as you share your faith, such as the freedom to worship or having your own Bible. இன்றைக்கு நாம் தேவனை நினைத்த நேரத்திலே போய் தொழுது கொள்ள முடிகிறது. அநேக பரிசுத்தவான்கள் போன 200 வருஷமாக தொழுது கொண்டிருந்த அநேக பரிசுத்தவான்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களை தேவன் சந்தித்திருக்கிற ஒரு இடத்திலே போய் உங்களால் ஆண்டவரை தொழுது கொள்ள முடிகிறது இல்லையா? அது எப்பேற்பட்ட பாக்கியம். அநேகருக்கு கிடைக்காத வேதாகம் நமக்கு கிடைக்கிறது. நினைச்ச நேரத்தில் இதை படிக்க முடிகிறது. உலகத்திலே நிறைய பேர் இந்த சிலுவை போர்கள் நடந்த 30 ஆண்டுகளாக ரோமன் கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டண்டை வெட்டி கொள்கிறாங்க. புராட்டஸ்டன்ட் ரோமன் கத்தோலிக்கரை வெட்டி கொள்கிறாங்க. இது மாதிரி கொலைகார நாடுகளில் நிம்மதியே இல்லை. எப்பொழுது உயிர் போகும் என்ற பயத்திலே இருந்தார்கள். வேதத்தை படிக்க முடியாது, பேச முடியாது, வாழ முடியாது. இப்பேற்பட்ட சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவனை விட்டு வழிவிலகி போகிற எண்ணங்கள் எப்பொழுது வருகின்றது என்றால், தேவ நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம கிறிஸ்தவர்களையெல்லாம் பார்க்கும்போது, ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது, கடவுளை பற்றி பயமே இல்லாமல் இப்படி ஃப்ராடு பண்ணுறாங்களே நினைக்கும்போது நாம் தேவனை விட்டு வழிவிலகி போகணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஆனால் தைரியமாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் யூ ஆர் டெம்ப்டட் டு ஃபீல் டிஸ்கரேஜ். அடுத்த முறை இந்த மாதிரியான சோதனையான எண்ணங்கள் வரும்போது, ஆஸ்க் காட் டு ரினியூ இன் யூ த விஷன் ஆஃப் ஹிஸ் காலிங். தேவன் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தையே படைக்கலையா, அதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை தேவனிடத்தில் போய் கேளுங்க. வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க. ஐயத்தை கேட்காதீங்க, சாமியார்கிட்ட போய் கேட்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க, ஜோசியம் பார்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போய், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? எதுக்கு இன்றைக்கி நான் அவமானப்பட்டு நிற்கணும்? நம்முடைய பிள்ளை தானே, எதுக்கு என்னை பாடாப்படுத்துகிறாங்க? எதுக்கு என்னை வேதனைப்படுத்துகிறாங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார். இன்ஃபேக்ட் வை நாட் டு இட் ரைட் நவ். அப்போது ஏன் என்னுடைய அழைப்புக்கு தகுதியான ஒரு மரியாதை இல்லை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தனிப்பட்ட விதத்திலே பேசுகிறார். அப்படி பேசி சொல்லலைன்னா நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவருக்கு தனிப்பட்ட முறையில் கேள்வி கேளுங்க. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்தில் பதிலை பெறுங்க. அப்பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதான் சில்வர் சர்வீஸ். ஓகேயா?